அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக பாஜக அணிக்கு விஜய் கொண்டு வரப்படுவார், அதற்காக பாஜக விஜயை நிர்பந்திக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை, சந்தேகத்தை திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் விஜயை முடக்க திமுக முயற்சி செய்வதாக தாவேகா தலைவர்களும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு கூட்டணி கணக்காக இந்த குற்றச்சாட்டுகள் பரஸ்பரமாக மாறி இருக்கிறது. அதை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி நோக்கி நகர்த்தப்படுகிறாரா விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்தன். மணி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று சிபிஐ விசாரணை அது பற்றிய விவாதத்திலேயே ஒரு மேம்போக்கா ஒரு வார்த்தையை சொன்னீங்க, இது பொலிட்டிக்கல் பிரச்சனை தான், இதற்குள்ள அரசியல் கணக்கு வந்துருச்சு அப்படின்னு. அதே நம்ம விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக ரெண்டு தரப்புலேருந்துமே ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு. இந்த தீர்ப்புக்கு பிறகு கரூர் இன்சிடெண்ட் அவர் மீது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கும். 2 வாரங்களாக ரொம்பவும் அடக்கி வாசித்த கிட்டத்தட்ட அந்த ஒரு 4.5 நிமிட வீடியோவுக்கு பிறகு வேறு எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் இருந்த விஜய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வாய்மை நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கார். ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, மக்களோடு எந்த விதமான தொடர்புமே இல்லாமல், மக்கள் பங்களிப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனைனா மக்கள்கிட்ட தான் ஓடி வருவாங்க. உங்களுக்கு மக்கள் ஆதரவு அவருக்கு பெரிய அளவில் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் அந்நியப்பட்டு போகிறார். மக்களோட எந்த விதமான தொடர்புமே அவருக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் டிஜிபி அலுவலகத்தில் அவர் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி கோரும் கடிதத்தில் கூட 1 கிலோமீட்டருக்கு கிரீன் காரிடார் மாதிரி அமைக்கணும். குடியரசுத் தலைவருக்கு கூட அப்படி கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஐடி கார்டு இருக்கவங்கள தான் விடணும், மீறி வந்தாங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ணலாம், மீடியாவை அலோவ் பண்ணக்கூடாது. ஆகவே மக்களோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக, ஆனால் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு அரசியல்வாதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். இதுதான் பாஜக எல்லா கட்சிகளும் பார்க்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன். இப்போ விஜயகாந்த் இந்த கண்டிஷன்ல இருந்து தான் அவர் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு போயிருப்பார், அன்னைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் போயிருப்பார், வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கியிருப்பார். இவர் ஸ்பாட்டுக்கே போகல. அது மட்டும் இல்லை, அந்த கரூர் இன்சிடென்ட்ல மட்டும் இல்லை, ஓவராலாகவே மக்களோட அவருடைய பங்களிப்பு என்பது அறவே பூஜ்ஜியமாக தான் இருக்குது. மக்களோட பங்களிப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக எப்படி பாவிக்கப்பட முடியும்னே எனக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப வினோதமான சூழ்நிலை. அவர் எப்படி அடுத்த கட்டங்களுக்கு போவார், அவர் என்ன செய்ய போகிறாரு, எதுவுமே எந்த தெளிவுமே இல்லை. அவரோ அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ எந்த உரையாடலுமே சமூகத்தோட இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் சமூகத்தோட தொடர்ந்து எல்லாரும் அவரை பார்க்கணும், யார் வேணால் அவர்கிட்ட பேசலாம், அப்படி இருக்கணும். அதுக்கு சரியான உதாரணமாக நம்ம சமகாலத்தில் நம்ம பார்த்தது கலைஞர். யார் வேணால் அவர்கிட்ட உரையாடலாம், யார் வேணால் பேசலாம். ஆதரிக்கிறவன் மட்டும் இல்லை, எதிர்க்கிறவன் அவர்கிட்ட முதல் நாள் நைட்டு கடுமையாக விமர்சித்து அடுத்த நாள் காலையில் நம்ம போய் அவரை பார்க்க முடியும். ஆக்சுவலாக அவர் தான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் தான். அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தான். அந்த அளவுக்கு இல்லாட்டி நீங்கள் ஓரளவாவது ஒரு இன்க்ளூசிவ்னுவாங்க, அந்த நேச்சர் இருக்கணும். மக்களோட அவருக்கு என்ன தொடர்பு, அதை சொல்லுங்கள். ஒன்று. ஆனால் அரசியல் கட்சிகள் இப்போ அவருக்கு மக்களோடு தொடர்புன்ற இடத்துல நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பாஜக காய்களை நகர்த்த கண்டிப்பாக நகர்த்துவாங்க, ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமா ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கார். எல்லா கட்சிகளும் அவரை பார்த்து ஒரு கலக்கத்தில் இருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறார். இதை வெளியில் அவங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவர் ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டால் இன்னைக்கு வந்துட்டார். நம்ம பல முறை பேசின மாதிரி ஒரு டிஸ்ரப்டர். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா, அவரால் ஒரு தடைக்கல்ல ஏற்படுத்த முடியும். ஒரு தனிச்சு நிற்கிறப்ப திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே பாதிப்பு அவரால் கண்டிப்பாக வருது. அதில் எந்த சந்தேகம் வேணா. ஒரு ஹியூஜ் பாப்புலாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை விட பல மடங்கு அதிகமாக அவருக்கு இன்னைக்கு அவருக்கு வாக்களிக்க தயாராக மக்கள் இருக்கிறார்கள். இதை வெறும் ஒரு சினிமாக்காரருடைய கவர்ச்சி என்று நாம் பார்ப்பது, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது, இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு அறிகுறின்னு தான் நான் இதை பார்க்குறேன். பட் அது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு எலெக்ஷனில் வரத்துக்கெல்லாம் நிறைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்குது. அவங்க ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கே அவங்கக்கிட்ட இல்லை. அவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கும் சில உண்மைகள் புலப்பட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஜக அதிமுக
இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாமக இவங்கெல்லாம் வரவேற்கிறாங்க. யாரெல்லாம் திமுக அன்புமணியோட பாமக யாரெல்லாம் வரவேற்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு அலைன்ஸுக்கு தயாராயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் அதை விமர்சிக்கிறாங்களோ அவர்கள் விஜயை பார்த்து கலங்குகிறார்கள் என்பது அர்த்தம். சரி, விஜய் ஃபேக்டர் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எஸ்பெஷலி டிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப தன்மையோட நம்ம சொல்றோம்னா, ரொம்ப மென்மையா சொல்றோம்னா, அது அவர்களுக்கு வந்து ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. அதனால வந்து உங்களுக்கு வந்து வரும் நாட்கள்ல வந்து அவர் அந்த தரப்பு இழுக்க தான் பார்க்கும். அந்த இடத்துல திரு மணி, இப்போ அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பு பேட்டி கொடுத்தார். அப்போ கரூர் சம்பவம்லாம் இல்லை, கொள்கை எதிரியாக பாஜகவை தான் அவர் பேசிட்டு இருந்த டைம்ல அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியில விஜய் குறித்த கேள்வி இருக்கு. விஜயை நீங்க கூட்டணிக்குள் கொண்டு வருவீங்களான்றப்ப அவர் இல்லைன்னுலாம் சொல்ல, அதற்கான வேலைகள் முயற்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது. இப்போ வந்து பாஜக அப்படிப்பட்ட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சதா புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது கண்டிப்பாக நகர்த்துவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நகர்த்த ஆரம்பித்து விட்டார்களா ஃபேக்சுவல் பொசிஷன் எனக்கு தெரியாது, டு பி ஃப்ராங்க். ஆனா லாஜிக்கலி நீங்க புரிஞ்சுக்கிறது, கண்டிப்பா அவர்கள் நகர்த்த பார்ப்பார்கள். எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது பாஜகவுடைய எண்ணம். கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் இருக்குது பிஹார் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு. இன்னைக்கு அக்டோபர் 14 நவம்பர் 14 நேரம் ரிசல்ட் வந்திருக்கும். அதன் பிறகு பாஜகவுடைய கவனம் முழுக்க தமிழகத்தின் பக்கம் திரும்பும். ஏன்னா 26 அவங்க டிஎம்கே கவர்மெண்ட் இங்கிருந்து நகர்த்துவது 29 அவர்களுக்கான 4வது முறை வாய்ப்புக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கூறாக அவர்கள் பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம் அண்ட் புதுச்சேரி, தமிழகத்தின் பக்கம் அவர்கள் பார்வை திரும்பும். அதில் விஜய் ஒரு முக்கியமான பிளேயர். அதில் யாருமே அதை வந்து இன்னைக்கு ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ண போறாருன்றத அவருக்கு தான் வெளிச்சம். உண்மைதான். ஏன்னா அவர் இன்னும் மௌனமாக தான் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அவரால் வந்து இன்னைக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் பிரச்சனைகள் இருக்குது, அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது, எல்லாம் உண்மை. செல்வாக்கு அவருக்கு ஒரு அதீதமான செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரால் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இன்னமும் அவர் டெவலப் ஆகாதோட விளைவு தான் இந்த சிக்கல்கள் எல்லாமே. இப்போ திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் சொல்வது வந்து ஒரு நிர்பந்தத்தை பாஜக விஜய்க்கு கொடுக்குது. எப்படியாவது இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் வளைக்க பார்க்கிறார்கள். என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு விஷயம் புரியல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதில் என்ன தப்பு? அதான் பாலிடிக்ஸ். கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது அவர் முடிவு பண்ணணுங்க. நான் என்ன சொல்றேன், விஜயும் அதிமுகவும் சேர்றாங்க சேரலன்றதை பற்றி திமுக கூட்டணி உள்ள தலைவர்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? ஆமா, பதட்டம் தான். எனக்கு லாஜிக்கலா அது புரியல. அவங்க யாரோட போறாருன்றது அவர் எடுக்க அந்த உரிமை அவருக்கு இல்லையா? அவர் ஒரு அரசியல் கட்சி. இவர்கள் சொல்றாங்க கொள்கை எதிரியா அனௌன்ஸ் பண்ணவர். இதெல்லாம் அவர் எடுக்க வேண்டிய முடிவு. இதை பயன்படுத்தி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. நிர்பந்தத்தை கொடுத்தா என்ன தவறு? அதான அரசியல். நீங்க எல்லா நிர்பந்தத்தையும் கொடுத்து உங்க கட்சிக்கு ஆட்களை எழுப்பீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க இன்னும் புதிதாக ஆட்களை எழுப்பீங்க. அது பாலிடிக்ஸ் விஜயன். இதுல புலம்புறதுக்கு என்ன இருக்குன்ற? திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் புலம்புகின்றன? பதட்டம் புலம்பல்ன்ற தெளிவா சொல்றேன். ஒரு விதமான பதட்டம் இவங்க கிட்ட ஏன் வருது இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு? நான் விஜயோட அரசியல ஒன்னும் ஆதரிக்கல. அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட குறைகள் இருக்குது. அவர் மக்களை அரவணைக்க மறுக்கிறாரு, மக்கள் ஆதரவே இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, எல்லாம் கரெக்ட். பட் ஒரு அரசியல் கட்சியா அவர் ஒரு ஃபார்ம் பண்ண பிறகு யாரோட போறது போகாம இருக்கிறது அவரோட முடிவு. பிரியன், எப்படி புரிஞ்சுக்கிறது? நிர்பந்தம் இருக்கான்றது ஒரு சைடு இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. ஆனால் அவங்க பேசுறத பார்க்குறப்ப வரவேற்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்பிருந்தே பாஜகவினர் தொடர்ந்து சொல்றாங்க வாங்க எங்க அணிக்குன்னு. எடப்பாடி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னே சொல்ற தன்மையும் பார்க்குறோம். ஆனால் விஜய் தரப்புல மௌனமாக தான். என்ன எப்படி காட்சிகள் நகர்ந்துட்டு இருக்கு? இது இப்படி நகர்வது யாருக்கு சாதகமாக போகுன்றதும் பேசப்பட்டு இல்லை. அதாவது வெளிப்படையாக பேசப்பட்ட விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து ஒரு யூகத்துக்கு வர முடியும், ஒரு ஊகத்துக்கு வர முடியும் ஆக்சுவலாக. ஸோ விஜயோடைய ஒரு இதுவரை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம பேச முடியும். ஓகே, கொள்கை எதிரி பாஜகன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பாஜக எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு பேசியிருக்காரு. தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாது, அது மாதிரி பாஜக தமிழக மக்கள் மனதில் ஒட்டாதுன்னு பேசியிருக்காரு. அப்புறம் அதிமுக பாஜகவோட வச்ச கூட்டணியை பொருந்தா கூட்டணி, ஊழல் கூட்டணிலாம் சொல்லியிருக்காரு. திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. வக்ஃப் போர்டு பில்லை எதிர்க்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாரு, பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து அவருடைய வெளிப்படையாக சொன்ன விஷயங்கள். ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தர் எடுத்தவுடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொள்கை எதிரின்னு ஒருத்தரை டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா நம்ம அதிலிருந்து அவருடைய அரசியல் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதில் ஒரு குறைந்தபட்ச நேர்மையை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையை நம்ம எதிர்பார்ப்போம். அவர் எடுத்தோடனே பாஜகவுக்கு போயிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு அழகாக அந்த தலைப்பை காயின் பண்ணிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகர்த்தப்படுகிறாரா? அவர் நகரல, நகர்த்தப்படுகிறார். ஒரு பிரஷர். எஸ், somebody is giving pressure.
அது பாஜகவே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நகர்த்தப்படுகிறாரா, அவரா நகரல, நகர்த்தப்படுகிறாரான்னு கேட்குறீங்க. நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இப்போ சிபிஐ என்கொயரிலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது மூலமா நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து தனித்தன்மையோட வந்து விஜய் இருப்பாரானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது இன்னும் அவரோட எதிர்கால அரசியலை இன்னும் பெட்டராக கொண்டு போகும். ஆனால் வந்து இந்த இடைக்காலத்தில் இருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி அவரை வந்து நம்ம அணிக்கு இழுக்கணும்னு பாஜக அதிமுக ட்ரை பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவோட தாவேக்கா போகிறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை சார் யாருக்குமே. தாவேக்கா பாஜகவோட போகிறத பற்றி தான் திமுக அணியில் பல பேர் கவலைப்படுறாங்க. அந்த பாஜக இருக்கிற அணிக்கு தாவேக்கா போகக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் முடிவெடுக்கும். அவர் தாவேக்கா அணிக்கு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒரு இடம் மணி அவர்கள் சொன்னது, அரசியல்ல எப்படி வேண்டுமானாலும் நியாயம் கற்பிக்கலாம், கூட்டணின்னு வச்சுட்டு காரணங்களை சொல்லலாம். மணி அவர்கள் சொல்றது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு, ஏன் புலம்புறீங்கன்ற வார்த்தை கனமான சொல்லுதான் அது விமர்சனம். ஒருவேளை அப்படி அவர் போயிட்டாருன்னா இவங்களுக்கு பெரிய நெருக்கடியா மாறி பயப்படுறாங்களா? இல்ல நான் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி வந்து விஜய் பாஜகவை நோக்கி போயிட்டாரு வச்சுக்கோங்க, அதிமுக பாஜக போகமாட்டாருன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா 2006 2009 வரையும் 2 தேர்தல் பார்த்தார். பார்த்து 2011 தான் அதிமுக கூட்டணி அமைக்கிறார். 2 தேர்தல் ட்ரை பண்ணி பார்த்தார், ஒரு சட்டமன்றம் ஒரு பார்லிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தார். இவர் வந்து எடுத்த உடனே வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு ஆளோட எந்த விதமான எலெக்ஷனும் ட்ரை பண்ணாம, அவருக்கு இருக்கிற ஆதரவு என்னன்னு தெரிஞ்சுக்காம எடுத்த உடனே பாஜகவோட போறாரு, பாஜக இருக்கிற அணிக்கு போறாரு அப்படின்னா, அதிமுக இருக்கிற அணிக்கு கூட அவர் போகலாம். பாஜக இருக்கிற அணிக்கு போறாரு அப்படின்னா அது வந்து ஒரு அபரேஷன் சொல்லுவாங்க, ஒரு தடுமாற்றம் தான். ஆக்சுவலா இப்போதைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, அதிமுக பாஜக. போனா இந்த அணிக்கு தான் போகணும்னா அதுல அதிமுக பாஜகவை கட் பண்ணிட்டு வருது அப்படின்னா தாவேகா போறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை இப்ப நான் ஒரு யூகத்துல தான் கேட்கிறேன், அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறும். இல்ல அது திமுக கூட்டணி அது பிளஸிங் இன் டிஸ்கைஸ் திமுகவுக்கு. அது வந்து திமுகவுக்கு வந்து இன்னும் அந்த அணியை வந்து இன்னும் வலுப்படுத்துற ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா அங்கதான் வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபி அணின்னு உருவாகும் தமிழ்நாட்டில். தமிழ்நாடே மொத்தம் பிஜேபி ஆதரவு பிஜேபி எதிர்ப்பு. அந்த போட்டி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை ஆக்சுவலா. விஜய் போகணும். ஆமா, விஜய் போகணும்னு நினைக்கிறேன் நான். அவர் போகணும்னு அவர் போனவங்க போய் பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டில் என்ன எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்பதான் கரெக்டா ஆன்டி பிஜேபி ஓட்டு அதுல தான் சார் திமுக ஜெயிக்கிறாங்க. திமுக அணி எப்படி வலுவா இருக்கு, ஆன்டி பிஜேபி கார்டுல தானே வலுவா இருக்கு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளும் உஷாராயிடுவாங்க, இந்த அணியை நம்ம தோக்கடிச்சாகணும், அதிக சீட்டா வேண்டாம்ப்பா, எப்படியோ முதல்ல தோக்கடிப்பா, கொடுக்குற சீட்டை வாங்கி நில்லுப்பா அப்படின்னு நிற்பாங்க. கிட்டத்தட்ட திரும்பவும் களம் வந்து 24-19 தன்மைக்கு மாறிடும் பாஜக எதிர்ப்புன்ற. அதனால விஜய்க்கு ஏற்படுற இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அரசியல்ல. எடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப இழப்ப சந்திப்பார். அவர் முதல்ல வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மான்னு பாஜக அணியை விமர்சிச்சுட்டு அதில் போய் சேர்ந்தார்ல, முதல்ல தார்மீக ரீதியில் அது ஒரு பின்னடைவு ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து எடுத்த உடனே 15-14% ஓட்டு அவர் இழப்பார், அந்த அணி இழக்கும். திருமணி, இப்போ பிரியன் அவர்கள் சொன்ன இன்னொரு கோணம்ன்றது, அப்படி விஜய் அவர்கள் போயிட்டா தனிச்சு விஜய்க்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பாஜகவுக்கு பதில் சொன்னா போகுன்ற தன்மை. அப்ப கிளியர் கட்டா பிரியுது, பாஜக ஆதரவு எதிர்ப்புன்னு தான் அணி இருக்கும். பாஜக அப்படின்றது அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற ஒன்றையும் சொல்றதை எப்படி பார்த்து? நான் அப்படி பார்க்கல. இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஆட்டிடியூடும் அசம்பிளியும் வேற மாதிரி இருக்கும் தான் நான் பார்க்குறேன். 19-24 வைத்து நீங்கள் எடை போட முடியாது, இதுக்கு நடுப்புற வந்து 21 நீங்கள் எடை போடும். அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு தான் இங்கே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூனா. 19 கிட்டத்தட்ட ஸ்வீப்பு, 24 ஸ்வீப். 19 ஒரு சீட்டு தோத்தாங்க, 24 அது கூட இல்லை. பட் இடைப்பட்ட காலத்தில் வந்த அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் அவங்க அலையன்ஸ் ஜெயிக்குது. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை, பிஜேபியை சுமக்கிறாங்க. 75 சீட்டுன்றது 13 லோக்சபா சீட்ஸ்க்கு ஈக்குவல். இந்த 26 தேர்தல் என்பது ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதுதானே ஒழிய மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது கிடையாது. ஒரு இடம் ஆன்டி பிஜேபி இருக்குது, நான் மறுக்கல, அதை குறைச்சு மதிப்பு. அந்த இடத்துல பிரியன் சொன்ன ஒரு நுணுக்கமான இடம், விஜய் வந்து திமுக அரசுக்கு எதிராக வைக்கிற முழக்கம் இருக்குல்ல, அது விஜய்க்கு தனியா அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவரு ஒரு நெருக்கடியா கூட இருக்கலாம். ஆனா எல்லாம் போனோடனே எல்லாம் ஒரு பேஸ்கெட்குள்ள தான் இருக்க போறாங்க. இல்ல நான் அப்படி பார்க்கல. திமுகவுக்கு களமாடுறது ரொம்ப ஈஸி. இல்ல அது ரொம்ப தவறான பார்வை நான் நினைக்கிறேன். அது உண்மையா இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் புலம்பல் இருக்காது, இவ்வளவு தூரம் பதட்டம் இருக்காது. நான் சொல்றேன் முடிச்சிடறேன் ஒரு 30 செகண்ட். அதாவது 26 வந்து இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா வந்து ஆன்டி பிஜேபியை காம்பன்சேட் பண்ணும் நான் நினைக்கிறேன். இது அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேற. இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்தா 40 சீட் இவங்க அடிப்பாங்க, பட் அசம்பிளி வேற. அசம்பிளி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இன்றைக்கு மக்களவை தேர்தல் வந்தால் திமுக கூட்டணி மறுபடியும் 40 சீட்டு எடுக்கும், 26 வந்தாலும் எடுக்கும்.
பட் 26 அசம்பிளி எலெக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் பால் கேம். அந்த இடத்தில் பிரியன் சொன்னது நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி அவருடைய அரசியல் பயணத்துல இதுவரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்ட் அனைத்தையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பாஜக எதிர்ப்பு தான். ஏங்க அது அப்ப விஜய் இப்ப பிரியன் சொல்றாருல வார்த்தை தவறி விட்டாய் அப்படின்றது ஏங்க யாருதான் அங்க அடிபட மாட்டாங்க. இந்த அளவுகோலை வச்சீங்கன்னா நீங்க வந்து யாருமே யாரோடையுமே கூட்டணி சேர முடியாது. காங்கிரஸும் திமுகவும் பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அண்ணா திமுகவும் வந்து அவங்க பிஜேபியோட பேசாத பேச்சுக்கள் கிடையாது. இந்த மாதிரியான இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவல் பாலிடிக்ஸ்ல வந்து எனக்கு என்னமோ அது அதன் அடிப்படையில் இருக்காது. ஏன்னா நான் திரும்ப சொல்றேங்க, ஒரு ஃபுல் 5 இயர்ஸ் நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது வேற பேராமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணி அப்படிதான் நான் பாக்குறேன். பேராமீட்டர்ஸ் வேறையா இருக்கும்ன்றதும் இது அசம்பிளி எலெக்ஷன்றப்ப ஈவன் 21 பாத்தீங்கன்னா கூட அந்த அதிமுக கூட்டணி வாங்கினது 75 சீட் தான். பட் அதுக்கு டபுளா 159 வாங்கினாங்க டிஎம்கே கூட்டணி 159. எந்த இடத்துல அவங்க நெருங்கி வந்தாங்க? கிட்டத்தட்ட அது ஒரு பிராந்தியத்துல அசம்பிளி எலெக்ஷன்ஸே சொல்றேன். அசம்பிளி எலெக்ஷன் 75 தான். ஒரு மண்டலத்துல தான் அதிகமா வாங்குறாங்க. அதுவும் 41 இடம் வந்து கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்துல தான் வாங்கினாங்க. மத்த 38 மாவட்டங்கள்ல 31 மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப 1-2 சீட்லாம் வாங்கினாங்க. ரொம்ப பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுக்கு ஏன் அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம்னா, இங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோ சட்டமன்ற எலெக்ஷனோ மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்தில் துரோகம் பண்றாங்க, எந்த விதத்தில் அதிகாரத்தை பிடுங்குறாங்க, எந்த விதத்தில் ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்காங்க, எந்த விதத்தில் கவர்னர் மூலமாக இடைஞ்சல் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழலுக்கு நடுவில் திமுக கவர்மெண்ட்டோடைய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ரோ இன்குபன்சியை உண்டாக்குன்றத திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய இருக்குது சார். திமுகவோட கவர்னன்ஸ் நல்லா இருக்கு. திமுகவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு அந்த விஷயம், பெண்கள் பாதுகாப்பு, காவல் மரணம், சிவகங்கை காவல் மரணம், இங்கே கள்ளக்குறிச்சி போதை மருந்து, இந்த விஷயங்கள், கள்ளச்சாராயம் விஷயங்கள், அப்புறம் ஆம்சாங் மரணம் போன்ற விஷயங்கள், இப்போ வந்து கரூர் விஷயங்கள், இதெல்லாம் ஒரு எக்ஸ்டேனியஸாக வந்து கவர்னன்ஸை தவிர மற்ற விஷயங்கள், திமுக மந்திரிகள் மேலே ஊழல் விஷயங்கள், அப்புறம் வந்து திமுக மந்திரிகள் பேசுகிற விஷயங்கள், பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சியை உருவாக்குறது ஆக்சுவலாக. ஆனா அவங்களோட கவர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அது வந்து ப்ரோ இன்குபன்சி உருவாக்குறது. சோ அந்த கவர்னன்ஸ் வந்து ப்ரோ இன்குபன்சி உருவாக்குறது, வெளியில நடக்கிற இந்த சம்பவங்கள் வந்து ஆன்டி இன்குபன்சி உருவாக்குது. அப்ப இது ரெண்டுக்குமான போட்டி இருக்குல்ல, ப்ரோ அண்ட் ஆன்டி இன்குபன்சிக்கான போட்டி சேர்ந்து ஆன்டி பிஜேபி மத்திய அதுவும் சேரும்போது திமுகவுக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இந்த போட்டியில. அப்போ சீமான் ஓரங்கட்டப்படுவார், சீமான் கண்டிப்பா ஓரங்கட்டப்படுவார். ஓகே, இந்த அணி ரெண்டுத்துக்கு தான் போட்டி இருக்கும். ஆக்சுவலா 3 அணியா வந்து இந்த 2 அணி பிரிஞ்சாலும் பாஜக அந்த தன்மை தான் இருக்கும். பாஜக அணி பாஜகவுக்கு எதிர்ப்பு அணி அப்படிதான் போகுது. திரும்பவும் வரேன் மணி உங்கள்கிட்ட. அரவிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல வந்து விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருன்றது? இப்ப மணி அவர்கள் சொன்னது வந்து கூட்டணின்னு வந்த பிறகு அதுக்கு 1000 வியாக்கியானங்கள் சொல்லி அது கற்பிக்கப்படும், அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? அந்த கண்டிஷனிங் வாக்காளர்களை நம்ம பண்ணியிருக்கோமான்றது ஒரு கேள்வி. விஜய் அப்படி போறதுக்கான சூழல் வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? அதாவது 2வது கேள்விக்கு முதல் பதில் சொல்றேன். விஜய் அப்படி போறதுக்கான சூழல் வந்துதானா, அதை நோக்கி விஷயங்கள் வந்து நகர்ற மாதிரி தான் தோணுது. அதாவது விஜய் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் அப்படின்னு தோணுது. விஜய் என்ன செய்வார் அப்படின்றது யூகம். ஆனா செய்யறதுக்கான நிர்பந்தம் இருக்கா, சூழல் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது மணி சொல்றது கரெக்ட் இருக்கு. அதே சமயத்துல நான் வந்து செய்வாங்களா மாட்டாங்கன்ற விஷயத்துக்குள்ள பொதுவா போறதில்லை. ஆனா செஞ்சா அதனுடைய அர்த்தம் என்ன, செய்யாட்டா அதோட அர்த்தம் என்ன, இதை பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்ப விஜய் வந்து நிர்பந்தத்தினாலேயோ இல்ல வேற ஏதாவது கணக்குகளாலேயோ அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் போறாருன்னு வச்சாருன்னா அவருடைய யூஎஸ்பின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவரு எதை வச்சு அவர் உள்ள களத்துல வந்து நிக்கிறாருன்னா, நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் திமுக எதிர்க்கிறேன், நான் அதிமுக எதிர்க்கிறேன், நான் ஒரு புதிய சக்தி, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுதான் அவருடைய ரசிகர்கள் வட்டத்தை தாண்டி பொதுமக்களை அவர்கிட்ட கொண்டு வருது. நான் வந்து எனக்கு என்னுடைய இதுல வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் வந்து 20 வயசுல 30 வயசுக்குள்ள இருக்கவங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லா படிச்சுட்டு வேலையில இருக்கவங்க, ஒரு கீழ்மட்ட நடுத்தர வர்க்கம் இருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தேர்தல் கணக்குகள் இது எல்லாமே முக்கியம், அதுக்காக சொல்றேன். எல்லாருமே ஆண்கள். அவங்க கிட்ட கேட்ட போது 10 பேர்த்து என்ன கேட்ட ரேண்டமா, அவங்க வந்து 8 பேர் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னாங்க. என்ன காரணம்னு கேட்டேன். மாத்தி பார்க்கலாமே சார் அப்படின்றாங்க. ஒரு மாற்றம் வருதுன்னாங்க. அவங்க யாருமே விஜயோட ரசிகர்கள் கிடையாது. அவங்க வந்து அஜித் ரசிகர்கள், அது நிறைய கலவையா இருக்காங்க. படம் நல்லா இருந்தா பார்க்கக்கூடியவங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி நான் வேற ஒரு இடத்துல 2-3 பெண்கள்கிட்ட வந்து கேட்டேன், இதே 20, 30 வயசுல. அதே பதில் சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டேன்.
மாத்தி பார்க்கலாமே இதை, மாத்தி போடலாம், அதான் 2 பேருக்கு போட்டுட்டோமே அப்படின்றாங்க. அப்போ எப்பவுமே வந்து அந்த ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, விசுவாச வாக்காளர்கள் வந்து ஒரு கட்சியை தாண்டி போட மாட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு வலுவான ஒரு பேஸ் வந்து எல்லா கட்சிக்கும் அது இருக்கும். அது வந்து சில கட்சிக்கு அதிகமா இருக்கும், சில கட்சிக்கு கம்மியா இருக்கும், அது வேற விஷயம். இந்த லாயல் ஓட்டர்ஸை தவிர அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, கூட்டணிக்கு ஏத்த மாதிரி சில ஓட்டுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். மூன்றாவதாக அன்றைய நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த தேர்தல முனைப்பு பெறக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி, எமர்ஜென்சிக்கு அப்புறமா வந்து அந்த இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறமா, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு முனைப்பு பெறும். அதை வச்சு வந்து பொதுமக்களோட ஓட்டு வந்து இப்படி திரும்பும். ஆமா, அது இருக்கும். அது தாண்டி வந்து எப்பவுமே மாற்றம் பார்க்கலாமே, மாத்தி பார்க்கலாமே, வேற ஆல்டர்னேட் பார்க்கலாமேன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து விஜய் வந்து கவர்றாரு. இது வந்து விஜயோட யூஎஸ்பி. அவருடைய ரசிகர்களை தாண்டி அவரு கூட்டணி பக்கம் போனா முதல்ல இந்த யூஎஸ்பி அவர் இழந்துருவார். அவருடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கோர் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் அவர் கிடைக்கும். இது வந்து எந்த அளவுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அடிஷன் ஆகும், எந்த அளவுக்கு திமுக த்ரெட்டா இருக்கும்ன்றது ஒரு ஐயத்துக்குரிய கேள்வியான நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல எது சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வந்து நன்மைதான், அந்த அளவுல அது நன்மைதான். ஆனா லாங் ரன்ல விஜய்க்கு அது நல்லது இல்லை. எனவே விஜய் இடத்துல நான் இருந்தேன்னா அந்த முடிவு எடுக்க மாட்டேன். இது வந்து அரசியல் ரீதியாக அது வந்து அவருக்கு வந்து அது தற்கொலையா முடியும். உடனடியாக அவருக்கு இதுல சீட்டு கிடைக்கும், உடனடியாக அவருக்கு வந்து ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும். ஆனா அவர் தன்னை முன்னிறுத்துகின்ற அடுத்த தலைவர், அடுத்த முதல்வர், மாற்று கட்சி, மாற்று ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அது முழுக்க அடிபட்டு போகும். அந்த கோஷத்தை நீங்க திரும்ப எடுக்க முடியாம போகும். நீங்க பிரம்மாஸ்திரம்னு ஒண்ணு இருந்தா அதை நீங்க உருவாடி தான் பயன்படுத்த முடியும், திருப்பி பயன்படுத்த முடியாது. இது வந்து ஒரு விஜயினுடைய அங்க போனார்னா என்ன நடக்கும்ன்றது நான் சொல்றேன். அது அவருக்கு லாங் ரன்ல அது தற்கொலை தான். அதே மாதிரி பிரியன் வந்து அந்த நேரேட்டிவ் சொல்றாரு இல்லையா, ஒரு நேரேட்டிவ் அவர் செட் பண்ண பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு வந்து தமிழ்நாட்டுல உருவாகுன. அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து பிஜேபியோட ஆசைகள்ல ஒண்ணு ஆக்சுவலா. அதாவது ஒரு இடத்துல அரசியல் வந்து தன்னை மையமாக கொண்டு நடக்கணும், ஆதரவோ எதிர்ப்போ தன்னை மையமாக கொண்டு நடக்கணும்ன்றது எல்லா கட்சியிலும் அது கனவு. பிஜேபிக்கு அது வந்து மிக திட்டவட்டமாக அதை நோக்கி அது நகர்த்துது. இப்ப நீங்க 5 வருஷமா பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். ஆனா அதிகமா வந்து ஊடகங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய, பேச்சில் அடிபடக்கூடிய எதிர்கட்சி எதுவா இருக்கு நமக்கு தெரியும், பிஜேபி தான் இருக்கு. அப்போ திமுக பிஜேபி அப்படின்ற ஒரு எதிர்வுகளை வச்சுதான் நம்ம வந்து பேசுறோம். தொடர்ந்து திமுக அதிமுக நீங்க பேசுறோம். ஆனா எண்ணிக்கை பலமோ அல்லது வந்து உறுப்பினர்கள் பலமோ அல்லது வந்து சட்டமன்ற இது நாடாளுமன்ற பார்த்தாலும் அதுல அதிமுக தான் 2வது கட்சி. ஆனா அதிமுக பத்தி பேச்சு வர்றதில்லை. ஏன்னா அரசியல் விவாத களத்துல வந்து பிஜேபி வந்து தன்னை திமுக எதிராக வச்சிருக்கு. திமுக ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியா எதிர்க்கிறதுக்கு மிக வலுவான ஒரு எதிரி பிஜேபி தான். இதுல நீங்க சொன்னதுல நுணுக்கமான இடம்ன்றது, ஒருவேளை விஜய் அந்த அதிமுக பாஜக அணிக்கு போனா அங்கு பலன் பெறுபவர் வந்து பாஜகவா இருப்பாங்க, இதைத்தான் நாங்க விரும்புறோம் அப்படின்றது பாஜகவுக்கு பெரிய பலன். இங்க கொள்கை எதிரின்றதுனால திமுகவும் அது விரும்பும். கிட்டத்தட்ட பிரியன் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரீங்க. அப்படி இது கரெக்ட். அதாவது திமுக வந்து இப்ப வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி திமுக வந்து பிஜேபி பக்கம் விஜய் போயிடுவான்ற பதட்டம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பக்கம் இருக்கும். ஆனா ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா விஜய் பிஜேபி பக்கம் போயாச்சுன்னா விஜயனுடைய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அவரோட முக்கியமான வெப்பன், அவருடைய யூஎஸ்பி போயிடுது. அப்போ பிஜேபியை வந்து அவங்க ஏற்கனவே எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு செட்டான சில தியரியும் சில உத்திகளும் அவங்களுக்கு ஏற்கனவே வெற்றி கொடுத்த சில ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஆக அங்க போய் அவங்க அங்க தள்ளுறது ஒரு விதத்துல திமுக நன்மையா கூட முடியும். அந்த இடம் தான் பிரியனும் அரவிந்தனும் அந்த இடத்துல நுணுக்கமா இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து தனித்து நிற்கிற போது அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறார். திமுக வந்து தன் அரசினுடைய, நீங்க சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, நாங்க என்ன செஞ்சிருக்கோன்ற இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இப்ப அந்த அணிக்கு போயிட்டா அது பாஜக ஆதரவு எதிர்ப்பு, மத்திய அரசுன்னு இப்படி எளிதாயிடும் களம். அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இல்ல, அப்படி நான் பார்க்கல. நான் இது வந்து அது அவருடைய அரசியலுக்கு முடிவு கட்டலாம், நான் அதை மறுக்கவில்லை அவருக்கான. ஆமா, ஆனா இது வந்து ஆட்சி மாற்றத்துல கூட போய் முடியும் அது கண்டிப்பாக. ஏன்னா நம்பர்ஸ் கேம் அது வந்து இது அவங்களுக்கு தெரியும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா விஜய் அதிமுக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்து விஜயுடைய அரசியல் எதிர்காலத்தை பத்தி தான் நான் நெகட்டிவா சொன்னேன். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா இருக்கு. அது கடும். அததான் அதிமுக பாஜக விஜய் கூட்டணி வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா உறுதி. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் உறுதினே சொல்றீங்க? கண்டிப்பா. இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சிரிக்கிற விஷயம் நம்ம பாக்குறீங்க, இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்து. பட் விஜயோட அரசியல் அதோட முடிஞ்சிடும்.
ஓகே, அப்போ எந்த புள்ளியை நோக்கி விஜய் இந்த ஆட்சி வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாருன்னா தன்னையே காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் தன்னை தியாகம் பண்ணிட்டு பாஜக வளர்க்குற அளவுக்கு விஜய் போவார் நான் நினைக்கல. ஆக்சுவலா அப்படி ஒரு அவசியம் அவருடைய அரசியல் பின்னடைவு சந்திச்சுட்டு பாஜகவையும் அதிமுகவும் தூக்கி விடுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு அவரு. சினிமா விட்டு வந்து அதுக்கான சான்ஸே கிடையாது. சோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, திமுக காரங்க பதற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே வழி அனுப்பிச்சு வைக்கலாம். பாஜகவுக்கு போப்பா டஃப்பான ஃபைட் வரும்னு அனுப்பி இந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்டப்ப பல திமுக கூட்டணி தலைவர்கள் சொன்னது, நாங்க அதை தாங்க விரும்புறோம், நீங்க தயவு செய்து பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கங்கன்னு முன்பு பேசினதையும் பார்க்கிறோம். அரவிந்தன் அவர்கள் சொன்னது 3 விஷயத்தை விஜய் கடந்தாதான் இந்த அலைன்ஸ்குள்ள போக முடியும். தனக்கான யூஎஸ்பி, நாளைக்கு மாற்றம்னு விரும்பினவங்க ஓகே, சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவர் மாற்றத்தை தருவான்னு கூட நகரலாம் சீமான் அவர்களை நோக்கி. ரெண்டாவது அவர் இப்போ கொள்கை எதிரிய சொல்றாருல, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். 3வது முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கணும். இந்த 3 காம்ப்ரமைஸ் போறப்பயே அந்த அலைன்ஸ் விஜய் அதே சக்தியோட வருவாருன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த அணிக்குள்ள? முதல்ல விஜய் நோ மோர் மாற்று சக்தி. இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. நான் தாவேகா தொண்டர்களோட சொல்ல, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அது கன்சிடரபிள் அமௌண்ட்டாக ஒரு பெரிய ஆதார ஒரு நம்பர் கவுண்டிங்கு. இது தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி வந்தது. அதாவது மதுரையில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களில் ஒரு 10% அட்டண்டன்ஸ் குறையும்பாங்க. மதுரையில் மாநாடு விஜய் நடத்தும்போது 20% அட்டண்டன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம அன்டெஸ்ட் கடந்து போட முடியாது. இதை சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுலேருந்து தான் நம்ம முடிவுக்கு வந்தோம். அதுக்கு தான் நம்ம பொலிட்டிக்கல் அன்டெஸ்ட் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அன்டெஸ்ட்னு கடக்காம அது கண்டிப்பாக விஜய் கிட்ட ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது கோர் அவருடைய ரசிகர்கள். நான் சொன்னேன் அன்டெஸ்ட்னா எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. அன்டெஸ்ட்னா பாசிட்டிவா கூட நேர்ல பார்க்கறாங்க. ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க நிச்சயமாக பெரும்பாலானவர்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. மற்றவர்கள் எங்க வேணாலும் போலாம். அது அவருடைய டைரக்ஷன் என்னங்கிறது அந்த இடத்துல ராம்கி எனக்கு தெளிவுபடுத்துங்க. திமுக எதிர்ப்பு மனநிலையில இல்ல, விஜய் முதல்வராகணும்ன்ற மனநிலையில. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. ஏன் திமுக எதிர்ப்பு மனநிலை? இவர் சொன்னதுனால எதிர்க்கறாங்க. இல்ல அப்படி நாளைக்கு இவர் பாஜக சொன்னா பாஜகவை எதிர்ப்பாங்க. ஆமா, அவர் சொன்னதுனால இருக்கிறாங்க. மோரோவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பின்னடைவுக்கு திமுக தான் காரணம்னு பெரும்பாலான விஜய் ரசிகர் நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஆப்வியஸா அது இயல்பு தானே. ஸோ அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் கொடுக்க போறாரோ அதை பொறுத்து மாறப்போகிறது. ஆனா இன்னைக்கு விஜய் தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாகவே போயிட்டு இருக்குது. அவர் எங்கேயாவது ஒரு கூட்டணி ஸ்லோலி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஒரு என்டிஏ அலைன்ஸ் தான் பக்கம் போறாரு. அவர் வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அந்த அலைன்ஸ் பக்கம் போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நேரடியாக என்டிஏக்குள்ள போயிடுறதா, இல்ல அதிமுகவில் மட்டும்தான் எங்க கூட்டணி, பாஜக எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க கொள்கை எதிரி தான் அப்படிலாம் சொல்லலாம். இல்ல நாங்க எங்களால திமுக எதிர்க்க கூட சொல்லலாம். ஆர்கே நகர் தேர்தல்ல இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்க, நாங்க எங்க மேடையில ஆதரிக்க மாட்டோம், தனிச்சு நாங்க மேடை போட்டு ஆதரிப்போம். அது மாதிரி விஜய் பாஜக இருக்கிறதுனால தனி மேடை போட்டு ஆதரிப்பேன். வெளியில இருந்து ஆதரவு, எங்களுக்கு அதிமுக மட்டும்தான் ஆதரவு, பல சாய்ஸஸ். இது எப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம், இது கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ரொம்ப அண்டர் பிளேடு. கலைஞர் அலைன்ஸ்ல இருந்து 2004 வெளியில வந்த பிறகு ஒரு கட்டத்தில் நீங்கள் பிஜேபியோட இருந்தீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் சொன்னது, நாங்கள் பிஜேபியோட இல்லை, என்டிஏல நாங்களும் இருந்தோம், பிஜேபி இருந்ததுனாரு. இது கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஆன் ரெக்கார்டோட இருக்கோம். ஆமா, திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, என்டிஏவில் தினகரன் இருக்காங்களே, ஓபிஎஸ் இருக்காங்களேன்றதுக்கு நாங்க பாஜகவோட கூட்டணிங்க, பாஜகவோட அவங்க கூட்டணிங்க அப்படி சொல்லிக்குவாருங்களா? அத பிரியன் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அவருடைய இத்தனை அரசியல் செயல்பாடுகளுக்குள்ளும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஏஏலேருந்து வக்ஃபுலேருந்து நீட்டிலேருந்து, அதான் அரவிந்தன் அவர்கள் அந்த யூஎஸ்பிஏ ஆன்டி பிஜேபி சார். அவர் அரசியல் நிலைப்பாட திமுகவை எதிர்க்கிறார். அதுக்குள்ள பெரியார வழிகாட்டி பெரியாரெல்லாம் எடுத்துறணும் சார். அதை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் ஆன்டி பிஜேபி அவர் முன்னிறுத்துவா நீங்க நினைக்கிறீங்களா? சோ கொள்கை எதிரில 2 பேரை எடுத்துருவாங்கன்றீங்க. இன்றைக்கு திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். நீங்க இப்ப கொள்கை எதிரி குறைஞ்சிருன்றீங்க, 5ல நிச்சயமா 2 பேரை குறைச்சிருவாங்க, குறையதான் செய்யும் நிச்சயமா. நான் என்ன சொல்றேன், நீங்க பாஜக நீங்க அவருக்கு சாய்ந்து கொள்ள தோள்கள் தேவை. பாஜக தோல் மட்டும் இல்ல, அவங்க சொன்ன மடியிலே உட்கார வைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க சாதாரண நீங்க தொடர்ந்து இந்த சொல்லிட்டே இருக்கீங்க அவருக்குன்னு. விஜய் தோள்கள் பலருக்கு தேவைப்படுறது இல்லையா? நீங்க அவருக்கு தேவைப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சார் நீங்க ஓப்பனா எடுத்துக்கங்க,
கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் பாஜக தலைவர்கள்ட்ட இருந்து ஒருத்தர் கூட கடிந்து பேசல. ஓரளவுக்கு பேசினது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். மத்த களமாடணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே விஜய் கிட்ட சாப்பிட்டா தான் இருக்கிறாங்க. ஏன் பண்ணலன்னா அவர்களுக்கு விஜய் தோள்கள் தேவைன்னு சொல்லணுமா இல்ல விஜய்க்கு இவங்க தோள்கள் தேவைன்னு? இல்ல விஜய் பேசுற அந்த கொள்கை எதிரிங்கிறத பெரிய அளவு சீரியஸா அவங்க எடுத்துக்கலாம். அன்னைக்கும் எடுத்துக்கலாம், இது சம்பவத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படியாவது கொண்டு வந்துடலாம். ஆமா. ரெண்டாவது நீங்க விஜய், அதாவது பாஜக ஆதரவு விஜய் கிடைக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயம் தாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு அந்த இடத்துக்கு போயிடுவாருன்னே சொல்றீங்களா? அந்த இடத்துக்கு நீங்க தினகரனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஓபிஎஸ் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. சார், ஒரு பாயிண்ட் அரவிந்தன் சொன்ன ஒரு இடம்ன்றது, நீங்க ஒரு மைனர் பிளேயரா அல்லது நீங்க துணை முதல்வர்னு போயிட்டீங்கன்னா அதன் பிறகு காலம் பூராவும் நீங்க மைனர் பிளேயர் தான் சார். நீங்க முதல்வர் வேட்பாளர் கிடையாது. கடந்த கால வரலாற்றுல கூட்டணிக்குள் போயிட்டீங்கன்னா நீங்க மைனர் பிளேயர் தான். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்தை அவர் எடுப்பாரா? 2026 தேர்தலில் மட்டும் நீங்க எப்படியாவது ஒரு 10% வாக்கு வங்கி தனக்கு இருப்பதாக விஜய் நிரூபிக்க வேண்டும். தனித்து நின்றால் அவரால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் களத்தில் போய் திமுக பேசி ஆகணும். கண்டிப்பாக திமுக இருந்து ஒரு எதிர்வினை வரும். அதை வந்து சமாளிக்கக்கூடிய இடத்துல தாவேக தொண்டர் இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயமா கேள்விக்குறி. அவரே தன்னை சுருக்கிக்குவாரு. அதனால தனித்து போட்டியதற்கான வாய்ப்பை அவர் குறைச்சிட்டு எங்கேயாவது ஒரு கூட்டணி பக்கம் தான் போவார். ஏன்னா அவர் தன்னை நிரூபிக்கணும். அவர் அரசியலை தொடர்ந்து இருக்கணும்னா குறைந்தபட்சம் 8 to 10% எடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? ஓரளவு ஏதாவது ஒரு கூட்டணி ஆதரிக்கணும். அவரால் வந்து நாம் தமிழரையோ பாஜகவோட எடுத்துங்க, பாஜகவை நேரடியாக ஆதரிக்க முடியாது. அப்ப அப்படியே அவர் தனிச்சே நிக்கிறதுல என்ன சிக்கல்? நேச்சுரலா ஏடிஎம்கே பக்கம் தான் இல்ல, அவருக்கு களமாடணும். திரு அரவிந்தன் அவங்க சுட்டி காட்டின மாதிரி அவருக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கு அரசியல்ன்றப்ப அவர் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு நினைப்பாரா, காம்ப்ரமைஸுக்கு போகணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்ல அவருக்கு இப்ப இன்னைக்கு அவர் நெருக்கடியில் இருக்கிறார். என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடினா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவு. அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை கடந்த காலங்களில் தினகரனுக்கோ கமலஹாசனுக்கோ இருந்ததில்லை. இல்ல சார், அதனால தனித்து அவருக்கு நெருக்கடின்றதே என்ன நெருக்கடின்னு கேட்கிறேன். என்ன களத்தில் போய் நீங்க வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியாது, அதுதான் சிக்கலுங்க. நீங்க அந்த சிஸ்டம், அந்த கட்சியோட அமைப்பே கொலாப்ஸா இருக்குது. நீங்க 6 மாசத்துல ஒண்ணும் பெரிய மேஜிக் ஸ்டிக் வச்சு பாஜக அதிமுக மேடைன்றது அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். இல்ல நான் என்ன சொல்ற, வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க நாம் தமிழர் பக்கம் போலாம். நீங்க ஏன் தனிச்சுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லன்றீங்களா? அத கதை அடைச்சிட்டீங்களா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க தனித்து நின்றால் களத்தில் உங்களுக்கு பல நெருக்கடி வரும். நிச்சயமாக அதிமுக பற்றி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் சார் ஆகணும். அரவிந்த் சீமான் என்ன பண்ணுவாரு, வெளிப்படையா சொல்லிட்டு போல எல்லா கட்சிகளுக்கும் நான் பொதுவா இருக்கேன்னு சொல்லிட்டு போல. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் களத்தில் போய் நான் தனியா தான் நிக்கிறேன், ஆனா அதிமுக எதிர்க்கிறேன்னு சொல்லவே மாட்டார் விஜய். திரு அரவிந்தன், இதுல 2 கோணம். திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சு வியூகம் வகுக்கிறது ஒன்று, அது அதிமுகவுக்கு பிரதானமா இருக்கலாம், பாஜகவுக்கு. விஜய்க்கு எது பிரதானமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப வீழ்த்தியே ஆகணும், இந்த அரசு இருக்கவே கூடாது, அதற்காக பிரியன் அவர்கள் கேட்ட மாதிரி என்ன தியாகம் பண்ணிக்க போறேன்னு போறாரா, இல்ல அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அவரால் இனி தனிச்சே போக முடியாது, ஒரே ஆப்ஷன் அதிமுக பாஜகன்னு புரிஞ்சுக்கிறதா? எந்த நிலையில அவர் இருக்கிறார்? யூகிக்க முடியுதா ஏதாவது? தன்னுடைய யூஎஸ்பி இழந்து தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பை துறந்து தியாகம் செய்து அவர் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை வலுப்படுத்துவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி அவர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸா நான் பண்ணுவேன் என்ன கேட்டாங்கன்னா. ஒரு விஷயம். அப்புறம் இந்த அவர் வந்து இந்த இது சொல்றாரு இல்லையா, 10% ஓட்டு, அப்புறம் வந்து அவரை நிரூபிக்கணும்னு. தனியார் என்னதாங்க நிரூபிக்க முடியும்? நீங்க வந்து கூட்டணியில போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலுமே அது எதுல கிடைச்சதுன்றது நீங்க சொல்லவே முடியாது. அது ஒட்டுமொத்தமா அது வேற ஒரு கணக்கு மாறிடும். அப்புறம் இன்னைக்கு வந்து பிஜேபி விஜய்க்கு தேவை, பிஜேபி விஜய்க்கு தேவை, பிஜேபி விஜய்க்கு தேவை அப்படின்றதும் விஜய் வந்து பிஜேபிக்கு தேவைன்றதும் கரெக்ட் தான். ஆனா இது எத்தனை நாள் மக்களோட மெமரி யோசிச்சு பாருங்க. தூத்துக்குடியில இருந்து கள்ளக்குறிச்சியில எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மெமரி எவ்வளவு நாள்? 7 மாசம் இருக்கு சம்பவத்துக்கும் தேர்தலுக்கும். ஒரு 10 நாள் ஒரு அடி காலநிலை மாறிட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும். விஜய்க்கு வேண்டியது பொறுமை இருக்கணும். இருந்ததுன்னா அவர் லாங் ரன்ல ஜெயிக்கலாம். பொறுமை இல்லைன்னா அவர் ஷார்ட் ரன்ல ஏதோ ஒரு சின்ன உட்காந்துக்கலாம். எந்த இடம் குறுக்கிட விரும்புனீங்க முதல் சுற்றுல? நான் சொல்ல வந்தது என்னன்னா, பாஜக வலுப்பெற வேண்டும் அப்படி என்று நினைத்து இப்படிப்பட்ட மூவ் விஜய் செய்ய மாட்டார். அவர் தன்னை வலுவாக்கி கொள்ள இந்த அரசியல் அவருடைய அந்த நீடிக்கிறதுக்காக இந்த வேலை செய்யதே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செய்வார். நீடித்தல்னா இருத்தல். நம்ம அரசியல்ல இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு நோக்கி தான் இருக்காரு, அந்த இடத்துல இருக்காரு. அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது. அதனாலதான் வெவ்வேறு வார்த்தையில சொல்றோம், தோள்கள்லாம் நம்ம சொல்றது காரணம் அதுதான். அவருக்கு பிரச்சனை இல்ல இபிஎஸ் அவர்களை முதல்வரா ஏற்றுக்கொள்வதில் அதுல எல்லாம் அவருக்கு அதுல ஒரு சிக்கலே இருக்காது. ரெண்டாவது, நீங்க விஜய் வந்தா இருகரம் ஏற்று தழுவிக்கொள்ள அதிமுக ரெடியா இருக்காங்க. பாஜக கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்க பாருங்க, இந்தியாக்குள்ள விஜய் வந்தாருன்னா பை
டிஃபால்ட்டா அவர் 2வது இடத்துக்கு போயிடுவார். 3வது இடத்துக்கு பாஜக தள்ளி போயிடும். 3வது இடத்து தள்ளப்பட்டு விடும். அப்ப நீங்க வந்து 25 சீட்டுக்கு மேல கிளைம் பண்றதே கொஞ்சம் பாஜக சிக்கலா இருக்கு. அதனால அவங்க பொறுத்து தான் யோசிப்பாங்க. இதுல இன்னொரு தியரியும் சொல்றாங்க. அதாவது வந்து பாஜக விஜயோட டேர்ம்ஸ் பேசி இபிஎஸ் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்துருவாங்க, அதுக்கான வேலைகள் டெல்லி இது மாதிரி ஏகப்பட்ட வருது. இன்னைக்கு ஒரு கட்டுரை படிச்சேன். அதுல என்னன்னா டாக்டிக்கல் எக்ஸிட், அதாவது பாஜக வந்து விஜய்க்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, அதனால இந்த 2026 தேர்தலில் போட்டியிடாமல் பாஜக ஒதுங்கி கொள்ளும். ஏன்னா அவங்களுக்கு எப்படியா திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜய் எடப்பாடி கூட்டணி வந்து வெற்றி பெறட்டும். அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் அப்படி எப்படி ஒரு பெரிய தேசிய கட்சி எதுக்காக இப்படி எல்லாம் வந்து ஒரு சினாரியோ எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிரியன், முக்கியமான கோணன்றது விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார்ன்றது எவ்வளவு முக்கியமோ, பாஜக இதுல என்ன, ஏன்னா மேல்மட்ட தலைவர்கள் வெளிப்படையா இன்னும் எதுவும் பேசல. எப்படி புரிஞ்சுக்க பாஜகவோட கணக்குன்றது என்ன? இதுல இல்ல, பாஜகவுடைய கணக்கு ரொம்ப சிம்பிள் சார். அது நாயகன் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 26 முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம்ட்டு. ஸோ போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு கட்சிகளோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு, யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வர போறது இல்லை, அவங்களுக்கு ஆட்சிக்கு வர போறது இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குற விஷயத்தை அதிமுக வந்து கொள்கை அளவில் ஒத்துக்கல ஆக்சுவலாக. அதனால வந்து அதுலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதனால அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜகவுக்கு ஆள்ற வாய்ப்பு, ஆட்சியில் பங்கு கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து இபிஎஸும் தெளிவாக இருக்காரு, திமுகவும் அதில் தெளிவாக இருக்கு. அதனால வந்து விஜய் சொல்ற அந்த அதிகாரத்தில் பங்குன்றது வந்து அதிமுக ஏற்றுக்குமா இல்லையான்னு தெரியாது. அங்கேயே ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து அதிமுக தான் அதிகாரத்தில் பங்கு தரணும், விஜய் தர முடியாது. விஜய் தர முடியாது, அதிமுக தான் தரணும். அதுக்கு அதிமுக கொள்கை அளவில் வந்து தங்களை வந்து மாற்றிக்கணும். அவங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்ற விஷயத்த விஜயே இறங்கி வரப்ப, இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாமே காம்ப்ரமைஸ், ஒரு கூட்டணின்னு வரப்ப அதிமுக கூட அப்படி வரலாம், விஜய் வராருன்றதுக்காக நாங்க அந்த இடத்துக்கு விஜயும் அதிமுகவும் சேர்ற பட்சத்துல ரெண்டு சைட்லயும் நிறைய காம்ப்ரமைஸ் நடக்கும். பாஜகவோட போகும்போது அது வந்து ஒரு அந்த கூட்டணி வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு கூட்டணியாகவும் விமர்சிக்கத்தக்க ஒரு கூட்டணியாகவும் மாறுது. விஜய்க்கு வந்து பின்னடைவு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும். 2 புள்ளிகள் தான் அமித்ஷா அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க பீகாருக்கு பிறகு, எப்படி அது நம்ம இன்னும் பேச வேண்டி இருக்கிறது. விஜய் அவர்கள் எப்படி, அது இன்னும் அந்த 2 புள்ளிகள் தான் சுவாரஸ்யப்படுத்தும். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, விஜய தவிர எல்லாரும் பேசுறோம். விஜய் அமைதியா பார்த்துட்டு, விஜய் அமைதியா இருக்காரு. எல்லாரும் மணிக்கணக்கா பேசுறோம், கட்சிகள் பேசுது, தனிநபர்கள் பேசுறாங்க, நான் பேசுறேன், நண்பர் பிரியன் பேசுறாரு, ராம்கி பேசுறாரு, எல்லா தொலைக்காட்சியும் பேசுது, எல்லா யூடியூப் சேனலும் பேசுது. அப்ப எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்குது. அந்த கிரவுட்ஸ் இருக்குல்ல, 6 மாவட்டங்களோட அது நின்று போச்சு. அந்த கிரவுட்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. இது வெறும் சினிமா காரணம் பார்க்க வர கிரவுட்ஸ்ன்றது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கொள்வது. சமூகவியல் குறித்த அடிப்படை அறிவு உள்ளவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு வலுவான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கீழே ஒரு சைலண்ட் வேவ் இருக்குது. அதை எப்படி நான் அதை எப்படி சொல்றேன்னா, அது நாளைக்கு போய் ஆட்சி மாற்றத்துல முடியாது, நான் அதுக்குள்ளெல்லாம் போக வேற. இந்த கிரவுட்ஸை வந்து தயவு செஞ்சு குறைச்சு மதிப்பிடாது. ஆனா மன்னிப்பா, நான் கேக்குறது பாஜக எப்படி, அதுதான் இப்ப நம்ம பாஜக எப்படி அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது. இவங்க அவரு பிரியன் ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் வந்து நயினார் வந்து எங்களுக்கு 26 முக்கியம், 20 அது அப்படி எடுக்காதீங்க. நான் அப்படி பார்க்கல. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 29ல் அவங்க ஜெயிக்கணும்னா 26ல் எங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மூன்று தேர்தல்களில் ஒரு முறை ஜெயலலிதாவும் 2 முறை ஸ்டாலின் அவர்களும் பிஜேபிக்கு இங்கே படுதோல்வியை பரிசாக அளித்தார்கள். ஸோ 29ல் அது தொடராமல் இருப்பதாக அவங்க கூடிய வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ப்ரியாரிட்டியில் அது இப்போதைக்கு கடைசியாக இருந்தாலும் ப்ரியாரிட்டியில் அது இருக்குது. பார்லிமெண்ட் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அது இந்த பக்கம் திரும்ப, அதாவது ஃப்ரீ ரன் அவங்க கண்டிப்பாக டிஎம்கேக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. எல்லா மாநிலங்களையும் அவங்க ஜெயிக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ காம்பினேஷன் பர்முட்டேஷனை ட்ரை பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பவும் சொல்றது, 21ல் திமுகவுக்கு இருந்த அட்வான்டேஜ் 26ல் இருக்காது. ஏன்னா நீங்க பவர்ல இருக்கீங்க. அப்போ வந்து 10 வருஷம் உங்களுக்கு பவர் இல்லை. இதுதான் பாட்டம் லைன். அதில் மனசை வச்சுட்டு பேசுங்கன்ற நான். அரவிந்தன், பலருமே சொல்லுவது வந்து இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்லாம் நிர்பந்தம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ சமீப காலமாக வந்து இப்ப இடி, புலனாய்வு அமைப்புகள், விசாரணை அமைப்புகள், அதை வச்சு ஒரு நிர்பந்தம், அதை வச்சு ஒரு கூட்டணி அப்படின்னு. பொதுவாக கூட்டணிகள் அப்படி எடுக்கிறாங்களா? இப்ப விஜய் போன்ற இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் தன் எதிர்காலத்தை நோக்கி எடுப்பாரான்ற இந்த கேள்வி இல்லை. இதுதான் இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டே இருக்க போது விஜய் அமைதியா பார்த்துட்டே இருக்கிறார். மணி சொல்ற மாதிரி இப்ப பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. மணி சொன்னாரு, 26ல் அவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணாதான் 29 பத்தி அவங்க
ஏதாவது கனவு காண முடியும். ஆக 26ல ஆட்சியில பங்கு கிடைக்குது இல்ல, இவ்வளவு எம்எல்ஏ சீட் வருது இல்லைன்றத விட டிஎம்கேவை பதவி விட்டு இறக்கணும், ஆளும் கூட்டணியில தான் இருக்கணும். ஆட்சியில பங்கு பெறமோ இல்லையா, ஆளும் கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ண தயாரா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இந்த பார்கெனிங் பவர் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப 25 சீட்டோட கொடுப்பாரான்னு டவுட் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலா பிஜேபிக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரியான இடி அந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருந்து மத்திய அரசுடைய அதிகார வலிமை ஒண்ணு இருக்கு. அது மூலமா வந்து அதிமுகவை இப்போதைக்கு விஜய நேரடியா எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அதிமுகவை வந்து இது பண்றதுக்கு நிர்பந்தப்படுத்துறதுக்கு அது போறோம். அதே மாதிரி விஜய கூட்டின்னு வர்றதுக்கு பிஜேபி மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. இந்த 2 அட்வான்டேஜ் வச்சு பிஜேபிக்கு பார்கெனிங் பவர் கிடைக்கும். ஆகவே இந்த 26ல வந்து அவங்க வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டிஎம்கேவை இது பண்ணணும், டீத்ரோன் பண்ணணும்ன்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு கேள்வி அரவிந்தன், இந்த அணிக்கு அதிமுக பாஜக அணிக்கு விஜயை ஒருவேளை விஜய் வந்தா அதை அழைத்து வரக்கூடிய பணி பாஜகவால தான் செஞ்சிருக்க முடியும்ன்றீங்க. அந்த வார்த்தை நேரடியாகவும் மறைமுகமா பண்ண ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம எச் ராஜா எடுத்துங்க, ஏதோ ஒரு சின்ன சினிமா பிரச்சனையில வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் கடந்த 6 மாசமா அதை பத்தி பேச மாட்டாரு? அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒருத்தர் வருவாங்களா? அவங்களுக்கு கொள்கை இல்லை. அவங்க நமக்கு என்ன சொல்லுவோம், முஸ்லீம் லீகை தவிர வேற யாரோட வேணா அவங்க கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முஸ்லீம் லீகோட கூட மறைமுக கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்கு. பதவி கிடைக்கும்னாக்க நம்ம கோவால எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடி அந்த மாதிரியான வச்சு கூட்டணிகளை உருவாக்குறதும் உடைக்கிறதும் நம்ம அதையும் பார்த்துருக்கோம், பல மாநிலங்களும் பார்த்துருக்கோம். அதனால எதையுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு 26 ரொம்ப முக்கியம். அப்பதான் 29 பத்தி அவங்க கனவு காண முடியும். அது மணி சொன்னது ரொம்ப கரெக்ட். பிஜேபி will not miss even any single chance to gain its strength in 1926. பிரியன், சுருக்கமா இனி காட்சிகள் எதை நோக்கி நகரும்னு புரிஞ்சுக்கலாம். சார், விஜய்க்கு வந்து ஒரு அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா விஜய் இருக்கார் சார். யாருமே வந்து அவர் அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா திமுக அதிமுகன்ற பாலிடிக்ஸ்ல 3ஆவதா வந்த ஒருத்தர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவரை மையப்படுத்தி தான் இந்த காட்சிகள் நகருது. ஆக்சுவலா வந்து அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு பாயிண்ட். அவருக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்றதான். இப்போ அரவிந்தன் சொன்ன மாதிரி தான், ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு போறாரா இல்ல லாங் டேர்ம்ல வந்து ஒரு பெனிஃபிட்ஸை பார்க்க போறாருன்றதான் முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்ம்ல போனாருன்னா நிச்சயமா அவருக்கு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் ஷார்ட் டேர்ம்ல போனாருன்னா திமுக அணிக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, ஆன்டி பிஜேபி அந்த வாய்ப்புகள், அது இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தப்படும்ன்றது என்னோட அபிப்பிராயம். மணி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வாய் திறந்து இதற்கெல்லாம் பதில் இருக்குமா இல்ல மௌனமாவே ஜனவரி வரைக்கும் நகரும்? ரொம்ப நாள் மௌனமா இருக்க முடியாது. எல்லாரும் பேசிட்டீங்க, நிறையவே பேசிட்டீங்க. நான் பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசுவேன். அவர் அமைதி காக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பேசிதான் ஆகணும். அவர் சொன்னது பிரியன் சொன்னதுதான். உங்களுக்கு பிடிக்குதோ அவர் ஒரு இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தி, அவ்வளவுதான். ராம்கி, சுருக்கமா 2026 தேர்தலுங்கிறது டிஎம்கே சென்ட்ரிக் தான். அதனால பாஜக எதிர்ப்பெல்லாம் பழைய லேபிள். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்ததுன்னா அதை வந்து அந்த கூட்டணி கட்சியில திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும். ஸோ இன்னைக்கு அது அப்படி மாறிடுச்சு. என்னன்னா ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன், ஒரு எக்ஸிட் பிளான் ஒன்று இருக்கு. அதை வந்து சினிமாவில் ரஜினி வழியை பின்பற்றினார். அரசியலே 2004 கணக்கான ரஜினி சொன்னார்ல, இறைவா எதிரிகளிலிருந்து என்னை காப்பாற்று, பகைவர்கள் நான் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இன்டர்மிஷன் நடுவில் ஒரு பிரேக் கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரவிந்தன், சுருக்கமா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேக்டர். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும். திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும், தமிழகத்துல எப்படியாவது கால் துடிக்கிற பிஜேபி எப்படியாவது விஜய் இழுக்கதான் பார்க்கும். விஜய் அங்க போறது அவருக்கு லாங் டேர்ம்ல நல்லது இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. அது வந்து விஜய் என்ன முடிவெடுக்கிறான்றது அவரோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைவர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு